ஒரு சிறிய வீட்டில் சுவையான காலை உணவு தயாரானது. அம்மா அன்பாக தோசை சுடி மேஜை மேல் வைத்தார். அந்த தோசை சூடாகவும் மணமாகவும் மெல்ல சிரித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனால் அப்பொழுது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அந்த தோசை திடீரென்று பறக்கத் தொடங்கியது. அதிசயமாக தோசை சுழன்று சுழன்று வாசலிலிருந்து வெளியே பறந்தது. குழந்தை அதை பார்த்து ஆச்சரியப்படினான். தோசையை பிடிக்க விரைந்து ஓடினான். தோசை சாலையில் பறந்து செல்வது ஒரு சிறிய சாகசம் போல இருந்தது. காற்று தள்ளி அதை இங்கும் அங்கும் அலையச் செய்தது. அது மரக்கிளைகளுக்கு இடையே அலைந்து காகங்களுக்கு மேலே பறந்து செல்ல பார்த்தது. அனைத்தும் அந்த தோசைக்கு ஒரு விளையாட்டு போன்றது. குழந்தை ஓடினான் அசரீரமாக. ஆனால் தோசை இன்னும் வேகமாக பறந்து கொண்டே இருந்தது. அது ஒரு பூங்காவில் இறங்கினாலும் மீண்டும் மேலே பாய்ந்து நகைச்சுவையாக தப்பித்தது. அதை பின்தொடரும் குழந்தை சிரித்தும் சோர்வாகவும் இருந்தான். இறுதியாக தோசை பறந்து பறந்து ஒரு குட்டி குறுங்கு பசியோடு அமர்ந்திருந்த இடத்தில் விழுந்தது. குறுங்கு மகிழ்ச்சியுடன் அதை பசியார சாப்பிட்டது. குழந்தை தன் தோசை வீணாகிவிட்டதை அறிந்து மனம் தளர்ந்தாலும் ஒரு முக்கியமான பாடத்தை புரிந்து கொண்டான். ஒவ்வொரு உணவும் அன்புடன் உருவாக்கப்படும் ஒன்றே. அதனை வீணாக்காமல் மதித்து சாப்பிட வேண்டும். Thanks for watching. Subscribe me.